வைக்கும் அன்பு என்ற தென்றல், அன்பாய் பிறரை நேசிக்க வைக்கும் அன்பு என்ற தென்றல், அக்கறை சேர்க்க அக்கறையுள்ள ஆவியான தென்றல், அக்கறை சேர்க்க அக்கறையுள்ள ஆவியான தென்றல், இயேசு என்ற தென்றல், என்னை தேடி வந்த தென்றல், நேசம் என்ற தென்றல், அன்பின் ஆவி என்ற தென்றல். Praise the Lord. இந்த கால ஓலை உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டர் அண்ட் போஸ்டர் என்ற யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் ஜோஷுவா 3:5. யோசுவா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த கால போலே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறதான பிரியரே, உங்களுக்கு அற்புதம் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அற்புதங்களின் தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் உங்களுக்கேற்ற பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லவில்லை, உங்களுக்கு ஏற்ப சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு ஏற்ற பரிசுத்தமாயிருங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு ஏற்றபடிதான் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார். பரிசுத்தத்துக்கான கிரமங்களை, வழிகளை, ஜெபத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடங்கள், 1-2 அல்ல, ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட வருடங்கள் அவர்கள் வனாந்திர வாழ்க்கை, ஆனால் குறையற்ற வாழ்க்கையாய் இருந்தது. நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை, ஆனால் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். தம்முடைய தேவனுடைய தயவினாலே அவர்களை அவர் திருப்திப்படுத்தினார். யோர்தான் வரை வந்தார்கள். யோர்தானுக்கு அக்கறையிலே வாக்குத்தத்த பூமி இருக்கிறது. மோசே இல்லை, யோசுவா அந்த பொறுப்பெடுத்து ஜனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த யோர்தானை கடந்தால் வாக்குத்தத்த பூமி சுதந்திரமாகிவிடும். தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை பெற்றுக்கொண்டு ஆகிவிடும். ஆனால் தடை யோர்தானாய் இருந்தது. அது கரை புரண்டு பிரகாய்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. சீசன் டைம் அதுக்கு. இந்த நேரத்தில் சபை அக்கறைப்படுவதற்கு எழுதப்பட்டு கொண்டு இருக்கிற நேரம். அங்கே வந்து அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். தடைகள். யோசுவா ஜெபித்தான். நம்முடைய தெய்வம் பரிசுத்த தெய்வமானபடினாலே கால ஓலை தெய்வ பிள்ளைகளே, இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல், அற்புதத்தை அடையாமல், அற்புதத்துக்காய் ஏங்கி நிற்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அற்புதம் எங்கேயோ இல்லை, அதை பெற்றுக்கொள்ள, அதை கொடுக்க தெய்வம் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தெய்வம் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை இங்கே எழுதப்படுகிறது. நாளை நீங்கள் அற்புதத்தை காண இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நமக்கு அற்புதமே. இந்த கால ஓலை அற்புதத்தை தேவன் உங்களுக்கு காணச் செய்வாராக. யோசுவாவின் தேவன் அந்த யோர்தானை பின்னடைய செய்து தம்முடைய ஜனத்தை நடத்தினவர். செங்கடல் வழியாய் நடத்தின தெய்வம், 2ஆய் பிரித்து வழிவிட்ட தெய்வம், இந்த யோர்தானை ஒரே பக்கம் குவியலாய் நிற்கச் செய்து
தம்முடைய ஜனத்தை அக்கறைப்படுத்த மிகுந்த கருசனை உள்ளவரும் அக்கறை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். இந்த கால ஓலை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தெய்வம் கருணை உள்ளவர், கருசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். உங்களை சுமப்பேன், இனிமேலும் நான் தாங்குவேன், நான் தப்புவிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானித்து, நம்மை நாமே ஆராய்ந்து, நம்மை நாமே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமானால், அந்த பரிசுத்தத்துக்கு நிறைய வழிகள் இருந்தது. ஆனால் இன்று நாம் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, தெய்வமே, நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், விசுவாசிகள் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேண்டுமானால், திரும்ப பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால், ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், என் பாவங்களை மன்னியுன்னு ஜெபம் பண்ணா திரும்ப அந்த பாவத்தை நீ கண்டிப்பாக செய்வ. அப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும்னா, நம்மளை ஆட்கொண்டு இருக்கிற அந்த பாவத்தின் மேலே பூரண ஜெயம் வேண்டுமானால், திரும்ப நாம் அதை செய்யாமல் இருக்க வேண்டுமானால், அதற்கு மனம் கசந்து அழுது தேவ சமூகத்தில் ஒப்புரவாகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபித்து, தெய்வமே, இந்த பலவீனம், இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த பாவ கிரியைகள் என்னை விட்டு மாறட்டும். இதனால் சரீரத்தில், குடும்பத்தில் பல குழப்பங்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். உடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்தம் தேவை என்பதை இந்த நாளில் நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமானால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த பரிசுத்தத்தில் வாழ பழகுவீர்களானால், ஏன்னா நான் மாத்திரம் இல்லைங்க, இந்த பூமியிலே வேதத்தை நேசிக்கிற சபை கூடுதலில் வருகிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தவானாய் வாழதான் இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இயேசுனா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை, வியாதியை சுத்தமாக்குகிறவர், கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர் என்றதான ஒரு பிம்பம் இருக்கிறது. அது அல்ல, அதெல்லாம் அவருடைய கேரக்டருங்க. அற்புதங்கள் தானாய் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அதை அவர் எங்கேயும் பொருட்படுத்துகிறதும் இல்லை, அது முக்கியத்துவமும் அல்ல. ஒன்று முக்கியம், இந்த மனித வாழ்விலே பரிசுத்தம் முக்கியம். இந்த பூமியில எங்கும் கிடைக்காதது அது இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதம். இந்த பரிசுத்த வாழ்க்கை தான் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை, இப்படி எண்ணி முடியாத, புத்தி கெட்டாத ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளை ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமானால், இந்த விடியல் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதத்தின் நாளாக இருக்கும். என்னோடு கூட கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோசுவா ஜனங்களை பார்த்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க தடையாய் காணப்படுகிற அந்த தடைகள் மாறணும்னா, தடைகள் விலகணும்னா நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டாம். அதனால் இந்த ராத்திரி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். காலை நாளை உங்கள் வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி, ஆண்டவரே, அந்த பக்தன் சொன்ன அந்த வார்த்தைக்கு சபை கீழ்ப்படிந்தது போல, இந்த கால ஓலை இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அழுது செபிக்கிற நம்முடைய பிள்ளைகள், வாலிபர்கள் ஆகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், குடும்பங்கள் ஆகட்டும், இப்பொழுதே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பது போல, உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை எல்லாம் சுத்திகரித்து இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்தை, தெய்வம் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஊழியக்காரனாய் நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த நாளில் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். போகிற வருகிற வழிகளில் எல்லாம், போகிற இடங்களில் எல்லாம் உம்முடைய அற்புத கரத்தின் கிரியை காண கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் வாழவே எங்களை நீ தெரிந்து கொண்டீர். அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ, ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
கிருபை ஒவ்வொரு மேலும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தாராளமாய் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.